வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம டாபிக் என்ன, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுதி அரம்கோ சிபிடி கொஸ்டின்ஸ் வெல்லிங் அண்ட் என்டிடி. லாஸ்ட்டில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் 20 கொஸ்டின் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோலையும் ஒரு அனதர் 20 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மெயின் காம்பனண்ட் ஆஃப் வெல் சிம்பிள்? வெல்ட் சிம்பிளில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆரோ லைன் இருக்குது, ரெஃபரன்ஸ் லைன் இருக்குது. ஸோ இதில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ரெஃபரன்ஸ் லைனில் தான் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் குரூவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் சிவில் சிம்பிளில். ஓகேங்களா? ஆறாவது லைனை கம்பேர் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் லைனுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். சரிங்களா? ஸோ மெயின் காம்பனண்ட் ஆஃப் வெல் சிம்பிள் இஸ் ரெஃபரன்ஸ் லைன். செகண்ட் கொஸ்டின், விச் இஸ் த இன்ஸ்பெக்ஷன் டூல்ஸ்? ஸோ கீழே 4 உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதில் பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மெஷரிங் டேப்பா, ஃப்ளாஷ் லைட்டா, ப்ரெஷர் கேஜா, நன் ஆஃப் தேவோ. ஸோ இதில் எது இன்ஸ்பெக்ஷன் டூல்? விச் இஸ் த இன்ஸ்பெக்ஷன் டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஃபுல்லி ரிலேட்டட் டு வெல்டிங். சரிங்களா? ஸோ மெஷரிங் டேப் யூஸ் பண்ண மாட்டோம், ப்ரெஷர் கேஜ் யூஸ் பண்ண மாட்டோம், விஷுவல் அந்த மாதிரிக்கு எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃப்ளாஷ் லைட் தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளாஷ் லைட்டு விஷுவல் இன்ஸ்பெக்ஷனுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி, ஃப்ளாஷ் லைட் தான் ஆன்சர். அடுத்து, ஹவு டு வி மெஷர் சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ஆர்டி ஃபிலிம்? ஸோ ஒரு ஆர்டி ஃபிலிமோட சென்சிட்டிவிட்டியை எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னா, பெனிட்ரோமீட்டர். ஸோ இது ஒரு வயர் டைப் ஆஃப் பெனிட்ரோமீட்டர். ஸோ இது எப்படி அந்த ஃபிலிமில் வருது, அதை பொறுத்து உங்களுக்கு அந்த ஆர்டி ஃபிலிமோட சென்சிட்டிவிட்டியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஐக்யூஐ, இமேஜ் குவாலிட்டி இண்டிகேட்டர். சரிங்களா? பெனிட்ரோமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு தான் ஆர்டி ஃபிலிமோட சென்சிட்டிவிட்டியை நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து, வாட் ஷுட் பி த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சீலிங் கேஸ்? சீலிங் கேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீலிங் கேஸ் உங்களுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி, பெயின்ட்ரேஷனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் அந்த ஏரோட சீலிங் கேஸோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இது வெல் பூலை ப்ரொடெக்ட் பண்ணும் ஃப்ரம் அட்மாஸ்பியர்லேருந்து. அது ஒரு ப்ராப்பர்ட்டி. மூணாவது ப்ராப்பர்ட்டி இட் ஹேஸ் குட் அயனைசேஷன். ஸோ அயனைசேஷன்னா என்ன அப்படின்னா, இந்த கேஸ் ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது சார்ஜ் ஆகி எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஆகிரும். ஸோ அதனால் உங்களுக்கு எலக்ட்ரான் ஃப்ரீயாக மூவ் ஆகும். ஸோ ஆர்க்கோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ கேஸ் ஆட்டம் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும் டூ டு அயனைசேஷனால். ஸோ ஃபஸ்ட்டு தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டென்சிட்டி ரிலேட்டிவ் டு ஏர், அதுக்கப்புறம் ஈஸ் வித் தே அண்டர்கோ அயனைசேஷன். ஸோ இதுதான் சீலிங் கேஸோட ப்ராப்பர்ட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா ஃபார் எம்பிஐ? ஸோ செக்ஷன் 8ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா எம்பிஐக்கு என்ன அப்படின்னா, அப்பெண்டிக்ஸ் 6ல் கொடுத்துருக்காங்க. ASME செக்ஷன் 8 டிவிஷன் 1. எம்பிஐக்கு ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ அந்த ஸ்டாண்டர்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும்.
ஸோ ஆக்சுவலாக வந்து செக்ஷன் 8ல் எம்பிஐக்கு அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் கேள்வி. ஸோ அதுக்கு ஆன்சர் அப்பண்டிக்ஸ் 6 அங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பண்டிக்ஸ் 4 வந்து ஆர்டிக்கு, அப்பண்டிக்ஸ் 8 வந்து பிடி பேட்ரேஷன் டெஸ்ட்டு, அப்பண்டிக்ஸ் 12 வந்து யூடிக்கு. ஸோ இது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு ASME B31.4, which welding standard is applicable to pipeline when hoop stress is 20% or less of the specified minimum yield strength? ஹூப் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பைப்போட சர்க்கம்பஸில் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் அதில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? அந்த வாலில் சரிங்களா, டியூ டு இன்டர்னல் ப்ரெஷர். ஸோ அதுதான் வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ் பைப்லைனில். ஓகேங்களா? ஸோ ஹூப் ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 20% ஆர் லெஸ் தேன் ஆஃப் த ஸ்பெசிஃபைட் மினிமம் மீல் ஸ்ட்ரென்த். 20% ஆர் லெஸ் தேன். ஸோ அப்போ வந்து என்ன வெல்டிங் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுவீங்கன்னா API 1104. ஸோ மோஸ்ட்லி வந்து பைப்லைன்ஸ், கிராஸ் கண்ட்ரி பைப்லைன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து API 1104 வெல்டிங் அந்த ஸ்டாண்டர்ட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதான் வந்து ஆன்சர். அடுத்து, விச் டெஸ்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபைண்டிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த வெல் மெட்டீரியல்? ஓகேங்களா, வெல் மெட்டீரியல். ஸோ எந்த டெஸ்ட்டை வச்சு வெல் மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா டென்சில் டெஸ்ட். ஸோ அதை வச்சு தான் டென்சில் ஸ்ட்ரென்த் ஆஃப் த வெல் வந்து கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, ஸோ டென்சில் டெஸ்ட். அடுத்து, வாட் இஸ் த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா ஃபார் அண்டர் கட் அஸ் பர் ASME B31.3? ASME B31.3ல அண்டர் கட்டோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. இதில் வந்து உங்களுக்கு குரூ வெல்டு, ஃபில்லட் வெல்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில்லட் வெல்ட் அண்ட் பிரான்ச் வெல்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு 1.5 mm டெப்த் ஆர் T/4. சரிங்களா, இது வந்து ஃபில்லட் அண்ட் பிரான்ச் வெல்டுக்கு. கிர்த் அண்ட் குரூ வெல்டுக்கு வந்து 1 mm ஆர் T/4. ஓகேவா? அதுக்கப்புறம் அக்குமுலேட்டட் லென்த், டோட்டல் லென்த் ஆஃப் த அண்டர் கட் பார்த்தீங்கன்னா எனி 150 mmக்கு 38 mm வந்து லென்த் வந்து அக்செப்டபுள். அக்குமுலேட்டட் லென்த், டோட்டல் லென்த்து. ஓகேங்களா, ஆர் 25% ஆஃப் த டோட்டல் லென்த். டோட்டல் லென்த்தில் 25% வந்து அக்குமுலேட்டட் லென்த் வந்து இருக்கலாம், அந்த அண்டர் கட்டோட லென்த். அந்த அக்குமுலேட்டட்னு டோட்டல். சரிங்களா, இங்கே கொஞ்சம் இருக்கும் இங்கே கொஞ்சம் இருக்கும், அதோட டோட்டல். ஓகேங்களா, புரிஞ்சா? ஸோ இதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விச் ஸ்டாண்டர்ட் ரெஃபர் ஃபார் கிராஸ் கண்ட்ரி பைப்லைன் WPS? கிராஸ் கண்ட்ரி பைப்லைனோட WPS வந்து எந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா API 1104 இப்போதான் பார்த்தோம். அடுத்து, சீலிங் கேஸ் ப்ரொடெக்ட் த ரூட் ஃப்ரம் ஆக்சிடேஷன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சீலிங் கேஸ் வந்து ரோட்டில் சரிங்களா வரக்கூடிய அந்த ஆக்சிடேஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா அப்படின்னா இல்லை. அதுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? பேக் பர்ஜிங் ஆர் பேக்கிங் கேஸ். சரிங்களா, அதுதான் வந்து ரோட்டில் உள்ள ஆக்சிடேஷன் வந்து வராமல் தடுக்கும். அடுத்து, பெஸ்ட் NDT மெத்தட் ஃபார் சர்ஃபேஸ் டிஃபெக்ட் இன் CS மெட்டீரியல். ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வந்து சர்ஃபேஸ் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DPT தான் வரும். சரிங்களா, அடுத்ததான் வந்து MPA வரும். நார்மலாக பார்த்தீங்கன்னா CS மெட்டீரியல் வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ MPI பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டிஃபெக்ட்டும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும், அதே மாதிரி சப்சர்ஃபேஸ் டிஃபெக்ட்டும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரே இதில் ரெண்டுமே நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த CS மெட்டீரியலில் பெஸ்ட் NDT மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து MPI தான், DPTயை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா சர்ஃபேஸ் டிஃபெக்ட்டும் கண்டுபிடிக்க முடியும், சப்சர்ஃபேஸ் டிஃபெக்ட்டும் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான். ஓகேங்களா, பெஸ்ட் NDT மெத்தட் ஃபார் சர்ஃபேஸ் டிஃபெக்ட் இன் CS மெட்டீரியல் வந்து MPI, மெட்டீரியல் மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, இன் எம்பிஐ மெத்தட் விச் டிஃபெக்ட் வில் டிடெக்ட்? சர்ஃபேஸ் அண்ட் சப்சர்ஃபேஸ் டிஃபெக்ட். ஓகேங்களா? அடுத்து விச் பவர் சோர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வில் யூஸ் ஃபார் செமி ஆட்டோ அண்ட் ஆட்டோமேட்டிக் வெல்டிங் மிஷின்? ஸோ செமி ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் வெல்டிங் மிஷினில் என்ன பவர் சோர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க? டெஃபினெட்லி வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஏடபிள்யூ, ஜீமா, அதுக்கப்புறம் எஸ்ஏடபிள்யூ, இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டூரிங் வெல்டிங் angle of change in electrode makes large change in current and small change in voltage. இப்போ வெல்டிங் பண்ணுறீங்க, அப்போ எலக்ட்ரோட ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கரண்டோட சேஞ்சஸ் வந்து லார்ஜாக இருக்குது, பட் வோல்டேஜ் சேஞ்சஸ் வந்து வெரி ஸ்மாலாக இருக்குது. ஓகேங்களா? அது என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம். ஸ்மால் சேஞ்ச் இன் வோல்டேஜ், லார்ஜ் சேஞ்ச் இன் கரண்ட் அப்படின்னா வந்து அது வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா டூரிங் வெல்டிங் சேஞ்ச் இன் ஆர்க் லென்த் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? அதனால் வந்து உங்களுக்கு லார்ஜ் சேஞ்ச் இன் வோல்டேஜ் அண்ட் ஸ்மால் சேஞ்ச் இன் கரண்ட். இது என்ன கேரக்டரிஸ்டிக்னா கான்ஸ்டன்ட் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ மேனுவல் வெல்டிங் அதுக்கெலாம் வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் தான் வரும். ஜீட்டா, அப்புறம் வந்து எஸ்எம்ஏடபிள்யூ. அடுத்து வந்து விச் ஆர் லோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். சரிங்களா? உங்களுக்கு வந்து 7018, 7015, 7016. சரிங்களா? எண்டிங் வித் த டிஜிட் 568. சரிங்களா? E7015, E7016, E7018. இது வந்து லோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். சரிங்களா? இப்போ வந்து சில இன்டர்வியூவில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? பிளானார் டிஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சச்சஸ் கிராக்கு, லேக் ஆஃப் சைட் வால் ஃபியூஷன், இன்டர்னல் ஃபியூஷன், இது எல்லாமே வந்து நம்ம ஆர்டியில் வந்து அந்த அளவுக்கு இதை வந்து செக் பண்ண முடியாது. ஏன் செக் பண்ண முடியாது? அந்த அளவுக்கு ஆர்டி வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஏன்னா இதனால் உங்களுக்கு அந்த பெனிட்ரேட்டட் திக்னஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. மேபி லிட்டில் ஆர் நோ சேஞ்சஸ் இன் த பெனிட்ரேட்டட் திக்னஸ். இதுவே வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வேல்யூமெட்ரிக் டிஃபெக்ட் லைக் போரோசிட்டி ஆர் இன்க்ளூஷன், ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு பெனிட்ரேட்டட் திக்னஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் டிஃபெக்ட்ஸை. பட்டு கிராக்கு, சைட்வால் ஃபியூஷன், இது வந்து உங்களுக்கு பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காது. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு அந்த பெயிண்டட் திக்னஸ் அந்த எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகாது. இல்லை எதுக்கு லிட்டில் சேஞ்சஸ் ஆர் நோ சேஞ்சஸ். ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த பிளேனார் டிஃபெக்ட்னால் நம்ம வந்து அல்ட்ரானிக் டெஸ்டிங் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட் ஃபார் பிளானார் டிஃபெக்ட்ஸ். ஸோ வால்மெட் டிஃபெக்ட்டுக்கு ஆர்டி தான் வந்து சூட்டபுள் மெத்தட். ஓகேங்களா? அடுத்து when welding done on galvanized material, what will happen? ஸோ galvanized மெட்டீரியலில் வெல்டிங் பண்ணுறீங்க, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து weld will have internal defecta, weld will have lesser strength than socket weld, weld will have lesser strength than threaded joint. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன ஆப்ஷன் பெர்ஃபெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெல்டில் வந்து இன்டர்னல் டிஃபெக்ட் வந்துருக்கும். ஏன்னா அந்த கல்வனைஸ்ட் மெட்டீரியல் வந்து ஜிங்கால் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அது மெல்ட் ஆகி
உங்களுக்கு வேர்ல்டு பூலுக்குள்ளே வரும். ஸோ அதனால் டிஃபெக்ட் கண்டிப்பாக வந்து வரும். ஸோ அதான் வந்து மெயின் பாயிண்ட். சரிங்களா? ஸோ வெல் வில் ஹாவ் இன்டர்னல் டிஃபெக்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, வாட் டஸ் பிக்யூஆர் கண்டெயின்? பிக்யூஆரில் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து லைக் வெல் பேராமீட்டர்ஸ், ஆக்சுவல் வேல்யூஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் டெஸ்ட் ரிசல்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கும். சரிங்களா? டபிள்யூபிஎஸ்ல வந்து என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து அங்கே அதில் பிக்யூஆர் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் வந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ சேம் டீட்டெயில் as WPS with the result of test conducted for the qualification of WPS. ஸோ அதுவும் கரெக்டான ஆப்ஷன் தான். இட்ஸ் a record of occurrence for the event conducted during the qualification activities. இதுவும் கரெக்டான ஆன்சர். அடுத்து it is containing requirement of testing and report of qualification required for WPS. ஸோ 3 ஆப்ஷனுமே வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ பிகேஆர் வந்து இட் கண்டெயின் டெஸ்டிங் ரிப்போர்ட்ஸ். சரிங்களா? WPS குவாலிஃபை பண்ணுறதுக்காக நம்ம பண்ணக்கூடியதான் அந்த பிகேஆர். அதில் ரிப்போர்ட்ஸ், குவாலிஃபிகேஷன் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிகேஆரில் வந்து ஆக்சுவல் வேல்யூவை ரெக்கார்ட் பண்ணுவாங்க இந்த குவாலிஃபிகேஷன் ஆக்டிவிட்டி பண்ணும்போது. ஸோ அதுவும் கரெக்ட். ஸோ எல்லா 3 ஆப்ஷனுமே வந்து கரெக்ட். அல்ல. அடுத்து வந்து டெக்னிக் யூஸ்ட் ஃபார் ரிலீவிங் ஆர் லோவரிங் த இன்டியூஸ்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ கீழே வந்து ஒரு 3 ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எது பெர்ஃபெக்டான ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஆர் ரெடியூசிங் த இன்டியூஸ் ஸ்ட்ரெஸ் எந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவோம்? பீனிங்னா பீனிங் வந்து இந்த கேஸ்ட் அயர்னில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. பட் எல்லா இதுலேயுமே யாருமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி தே ஓன்ட் ரெக்கமெண்டட். ஸோ அது கிடையாது. ரெஸ்ட்ரெயின்னால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகும். தெர்மல் ஹீட்டிங்னால தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ண முடியும், லோவர் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.